Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்களை நாடு கடத்திய ட்ரம்ப் அரசு. அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட 2 விமானங்கள் இன்று பஞ்சாப் வருகின்றன. இந்தியர்களுடன் அமெரிக்காவிலிருந்து வரும் விமானத்தை பஞ்சாப் மாநிலத்தில் தரையிறக்குவது ஏன்? மத்திய அரசுக்கு முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் கேள்வி. அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 119 இந்தியர்களும் கண்ணியமாக நடத்தப்பட்டார்களா? முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. மத்திய அரசின் நிதி கிடைப்பதில் ஏற்படும் தாமதத்தால் பயன்கள் மக்களை சென்றடைவதில் தாமதமாகிறது. திஷா கமிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை முரண்பாடாக நினைப்பதில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் டப்பிங் குரல் என்றும் விமர்சனம். ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பணம் மட்டும் தரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. பாஜகவுக்கு டப்பிங் தேவையில்லை, முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் டப்பிங் தேவைப்படுகிறது. இபிஎஸ் பாஜகவின் டப்பிங் குரல் என முதல்வர் விமர்சித்த நிலையில் அண்ணாமலை பதில். மயிலாடுதுறையில் கல்லூரி மாணவர் உட்பட 2 சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு. குற்றவாளிகளை கைது செய்வதாக காவல்துறை அளித்த உறுதியை ஏற்று உடல்களை வாங்க உறவினர்கள் சம்மதம். மயிலாடுதுறை அருகே 2 கொலை செய்தவர்களின் வீடுகள் மீது உறவினர்கள் தாக்குதல். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம். மயிலாடுதுறை அருகே முன்விரோதம் காரணமாகவே கொலை நடந்துள்ளது. மது விற்பனையால் கொலை நடைபெறவில்லை என காவல்துறை விளக்கம். வழக்கை விசாரிப்பதற்கு முன்னரே காவல்துறையே தீர்ப்பை எழுதுவதுதான் ஸ்டாலின் மாடலா? மயிலாடுதுறை இரட்டை கொலையை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். சாராய விற்பனை காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும் என்றும் கேள்வி. தாவேக தலைவர் விஜயை தங்களது வலையில் சிக்க வைக்க அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை மத்திய பாஜக அரசு வழங்கியதா? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி. பிரபாகரன் படத்தை சீமான் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் மனு. சாதிய ரீதியிலான வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? முதல்வரில் உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி இயக்குனர் ப. ரஞ்சித் கேள்வி. வாணியம்பாடி டிஎஸ்பி அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம். சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைதான ஊராட்சி மன்ற தலைவரை விடுவிக்க கோரிக்கை. ஆதியன் சமூகத்தினருக்கு பழங்குடியினர் சாதி சான்று வழங்குவது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைப்பு. கோரிக்கையை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்தும் முயற்சி என மக்கள் புகார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 63,120 ரூபாய்க்கு விற்பனை. பிரான்ஸ் அமெரிக்க பயணத்தை முடித்து நாடு திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. தனி விமானம் மூலம் டெல்லிக்கு வந்தடைந்தார். திறமையான இளைஞர்கள் மிகுந்த இந்தியாவில் பொருட்கள் உற்பத்தி தளத்தை வலுவாக்க வேண்டும். வெற்று பேச்சுகள் தேவையில்லை என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து ஆய்வு செய்ய வரும் 25ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்ற குழு. மக்கள் கருத்து தெரிவிக்க சமூக வலைதளம் உருவாக்கப்பட வாய்ப்பு. மகா கும்பமேளாவுக்கு வருகை தரும் பக்தர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. 50 கோடிக்கும் அதிகமானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். மகா கும்பமேளா விழாவால் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்வு. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் அருகே பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. கும்பமேளாவிற்கு சென்றபோது நேர்ந்த சோகம். ஓபன் ஏஐ நிறுவனத்தை எலான் மஸ்கிற்கு விற்க முடியாது. நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு. ChatGPT செயலியை நடத்தி வரும் ஓபன் ஏஐ நிறுவனம் புதிய திட்டம். இந்தியாவில் பிரம்மாண்டமான டேட்டா சென்டரை அமைக்க உள்ளதாக தகவல். யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. ரஷ்யாவுடனான போருக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆலோசனை. யுக்ரைனுக்கு உண்மையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை. ஜெர்மனியில் அமெரிக்க துணை அதிபருடனான சந்திப்புக்கு பிறகு ஜெலன்ஸ்கி பேச்சு. ஐரோப்பிய நாடுகளில் பேச்சு சுதந்திரத்தை மக்கள் இழந்து வருகின்றனர். முனிச் மாநாட்டில் அமெரிக்க துணை அதிபர் முன்வைத்த கருத்தை ஆமோதித்த அதிபர் டிரம்ப். ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவை ஒயிட் வாஷ் செய்தது இலங்கை. இரண்டாவது போட்டியில் 174 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வென்றது நியூசிலாந்து அணி. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். இணையத்தில் வைரலாகும் நடிகர் அஜித் குமாரின் புகைப்படம். மிகவும் ஒல்லியான தோற்றத்துடன் காணப்படும் புகைப்படம் வைரல். நாடு முழுவதும் கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 3 லட்சம் குழந்தைகள் மாயம்.
குழந்தைகள் கடத்தல் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அதிர்ச்சி தகவல். அரசின் முக்கிய பதவிகள் நியமனங்களில் உச்சநீதிமன்றத்தின் பங்களிப்பு குறித்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கேள்வி. விதிகளை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். உலகெங்கும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் கருத்தடை மாத்திரைகள் மாரடைப்பு, பக்கவாதம் ஆகிய பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு. டென்மார்க் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவுகளில் அதிர்ச்சி தகவல். தமிழகத்தில் 3வது நாளாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆன்மீக பயணம். மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஆசிரியர் மீது தாக்குதல். போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி. சம்பந்தப்பட்ட பள்ளி நிறுவனருக்கு வலைவீச்சு. இந்த பள்ளியில் அந்த மேனேஜ்மெண்ட் மேலேயும் அது விசாரணை நடைபெற்று இப்போ இந்த பள்ளியை இப்போ சீல் பண்ண சொல்லியிருக்கோம். பள்ளி உடனே சீல் பண்ணுறோம். அதுக்கான மேனேஜ்மெண்ட் மேலேயும் தகுந்த வழக்கு விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இது போடுறது. இதேமாரி சம்பவங்கள் மறுபடியும் பாண்டிச்சேரியில் நடக்காமல் இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் அரசு சார்பாகவும் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். புதுச்சேரியில் பாலியல் சீண்டலால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்க வலியுறுத்தல். கடலுக்கு செல்லாமல் மீனவர்கள் புறக்கணிப்பு. கள்ளவாடு பகுதி மீனவ கிராமத்தை சேர்ந்த 6 வயது சிறுமி, அதாவது 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு அந்த பள்ளியினுடைய ஆசிரியரே பாலியல் வன்புணர்வு செஞ்சது தெரிய வந்தது. பாண்டிச்சேரி ஃபுல்லாக போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை வன்மையாக கண்டித்தும் சரியான தண்டனை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் யாரும் தொழிலுக்கு போகாமல் அடையாளமாக இன்னைக்கு தொழிலுக்கு பதில் செஞ்சுருக்கோம். இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கைக்கு கண்டனம். ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். காரைக்காலில் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி மீனவர்கள் போராட்டம். இந்திய அரசும் புதுச்சேரி அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சாலை அமைத்து தரக்கோரி திருப்பூர் உடுமலைப்பேட்டை வனச்சரக மலைவாழ் மக்கள் காத்திருப்பு போராட்டம். சாலை, கல்வி உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்படும் என அதிகாரிகள் உறுதி. பேரூராட்சி செயல் அலுவலர் மூலமாக தமிழகத்திற்கு எந்த நிதியும் வழங்காமல் மத்திய அரசு ஏமாற்றி வருகிறது. கும்பகோணத்தில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சனம். சென்னை சவுகார்பேட்டை ஜெயின் கோயிலில் 1/2 கிலோ தங்கம், 10 கிலோ வெள்ளி நகைகள் கொள்ளை. தப்பி ஓடிய கொள்ளையர்களை தீவிரமாக தேடும் காவல்துறையினர். மதுரை திருமங்கலத்தில் முனியாண்டி விலாஸ் உரிமையாளர்கள் நடத்திய பிரியாணி திருவிழா. 100 ஆடுகள், 300 சேவல்கள் பலியிடப்பட்டு நேர்த்திக்கடன். கேரள மாநிலம் மூணாறு அருகே பேருந்து பயணிகளை கொம்பன் காட்டு யானை அச்சுறுத்திய காட்சி. பேருந்து மீது இருந்த பொருட்களை தேடிவிட்டு வனப்பகுதிக்குள் சென்றது. தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்காக அடுத்த வாரம் கூடுகிறது தேர்வுக்குழு. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி ஆகியோர் அடங்கிய குழு ஆலோசிக்கிறது.
ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.